ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு வந்து சிக்கோ பகுதியில் அந்த எல்ஐசி பக்கத்தில் இருக்க ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காங்க, அப்புறம் இங்கே வண்டி டெம்போலாம் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். கணக்கோட முக்கியத்துவம் பற்றி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதியில் இன்றைக்கி நம்ம மீட் பண்ணவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் உங்கள் பேர் சொல்லுங்கள். கார்த்திகேயன், நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க சார் சிக்கோவில்? ஒரு 5 வருஷமா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சிக்கோவில் நீங்கள்? ஆட்டோ டிரைவர். ஓகே சார், நீங்கள் வந்து டெய்லியும் போய் ஆட்களை கூப்பிட்டு வர்றது, கொண்டு போய் விடுறது, இந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ நிறைய ஆட்களை சந்திப்பீங்க இல்லைங்களா? ஸோ அப்போ வாழ்க்கையில் வந்து கணக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். கணக்கு இல்லாமல் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. கணக்கு அப்படிங்கிறது தான், அது இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஒருத்தவங்ககிட்ட காசு வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு பட்ஜெட் போகிறதா இருந்தாலும் சரி. ஸோ அந்த கணக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கணக்குன்னு எடுத்தால் மண்டை பிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். அதனால் கணக்கு யோசிக்கிறதே இல்லை. நம்ம டெய்லி வருமானத்தை நம்பி தான் இருக்கோம். ஒரு நாளைக்கு எவ்வளோ வருது, இந்த 100 ரூபா சம்பாதிப்போம், அதில் 50 ரூபா செலவு பண்ணுவோம், வீட்டுக்கு எடுத்து வைப்போம். அந்த மாதிரி தான் கணக்கு போயிட்டுருக்கு. இப்போ சேஃப்டி பண்ணுறதுக்குன்னு ஒரு யூஸ்ஃபுல்லும் கிடையாது நமக்கு. ஓகே, நீங்கள் வந்து டெய்லியும் தானே பார்க்குறீங்க, உங்களுக்கு டெய்லி வருமானம் தான். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து எவ்வளோ ஒரு வருமானம் இருக்கும் உங்களுக்கு, ஒரு பர்டிகுலராக சொல்ல முடியுங்களா? டெய்லி வருமானம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு பண்ணுவோம், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு பண்ணுவோம். இந்த 1000 ரூபாய்க்கு தாண்டாது, இந்த 1000 ரூபாய்க்கு பட்ஜெட்டில் தான் நம்ம பண்ணுவோம். ஓகே சார், உங்களுக்கு வந்து இப்போ வருமானம் இப்போ இவ்வளோ வாங்குறீங்க, இவ்வளோ ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ 500 ரூபா வாங்குறேன்னு சொல்கிறீங்க, ஒரு 1000 ரூபாய்க்கு உள்ளே இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கி அதில் வந்து ஒரு நாளைக்கு இது வாங்கணும், கடையில் போய் அரிசி பருப்பு வாங்க வேண்டியிருக்கும், இல்லை மந்த்லி இது வாங்குவீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வீட்டு கணக்கு போடுறதுல ஏதாவது சிக்கல் வந்திருக்கா? ஏன்னா டெய்லி வருமானம் அப்படின்னு சொல்கிறீங்க, அதனால இப்போ டெய்லியும் வந்து குழந்தைகளுக்கு இது வாங்கணும், வீட்டில் உங்களுக்கு இது வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி வீட்டு பட்ஜெட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வீட்டுக்கு போனால் குழந்தைங்க இப்போ வந்தோன்னா அப்பா அது வாங்கி கொடு இது வாங்கி கொடுன்னு கேட்பாங்க. நம்ம அந்த பட்ஜெட் பார்க்கணும். அப்புறம் நம்ம வண்டி எடுத்து வண்டி டியூ கட்டுறதுக்கு அது பார்க்கணும். வீட்டு அப்புறம் அரிசி பருப்பு அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், அதையும் கணக்கு பார்க்கணும். நீங்கள் மெயின்டைன் பண்ணிடுவீங்களா கரெக்டாக இது போட்டு கணக்கில் புளியா? அப்படியெல்லாம் நாங்கள் அவ்வளோ படிக்கலை, கம்மியாக தான் நாங்கள் படிச்சிருக்கோம். கணக்கில் புளின்னு சொல்ல முடியாது. நம்ம கையில் வரதை பார்த்து நம்ம வீட்டு மருமகன் ஒய்ஃபு தான் பார்த்துட்டு இருக்காங்க, நமக்கு தெரியாது. ஓகே, அப்போ நீங்கள் வந்து டெய்லி பார்க்குறத கரெக்டாக எழுதி வச்சு அதெல்லாம் கணக்கு பட்ஜெட்லாம் பார்த்து ஃபேமிலி வந்து நல்லா ரன் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம், வீட்டில் கணக்கு எழுதி வச்சு தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், பட்ஜெட் போட்டு தான் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து வீட்டில் எல்லாம் பார்த்துப்பாங்க, கரெக்டாக மெயின்டைன் பண்ணிப்பாங்க. எனக்கு கணக்கு தெரியலனாலும் எங்கள் வீட்டில் இருக்க என்னோட மனைவி வந்து கரெக்டாக பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து எப்படியும் கஷ்டத்துக்கு வந்து நகை இருக்குங்கிறதே கொண்டு போய் பேங்க்கில் வச்சு அவசரத்துக்கு சமாளிக்கிறதுக்கு தான். ஸோ இந்த மாதிரி கொண்டு போய் நகை வைப்பீங்க, இல்லைனா டெய்லி வர வருமானத்தில் கொஞ்சம் பேங்க்கில் சேர்த்து வைப்பீங்க. அதில் வட்டியெல்லாம் எப்படி போடுறாங்க, அந்த கணக்கெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? எப்படி பண்ணுறாங்க, எப்படி வந்து எனக்கு மாதத்தில் 10,000 ரூபா பேங்க்கில் போட்டிருக்கேன், எனக்கு 500 ரூபா வட்டி வந்திருக்கு அப்படின்னா அது எப்படி வந்தது, அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, எப்படி கணக்கு போட்டு கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுங்களா? அதை பற்றி சரியாக தெரியும். கணக்கு வட்டி நகை வச்சுருக்கோம், ஆனால் இத்தனை பர்சன்டேஜ்னு சொல்கிறாங்க, 100க்கு 2 ரூபாங்கிறாங்க. அதை பற்றி சரி நம்ம ஆத்திர அவசரத்துக்கு வச்சு நம்ம எடுக்கிறோம், அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. அதை பற்றி தெரியாதனால கொஞ்சம் தெரியாத சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம்.
அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதியில் சிட்கோ பகுதியில் வேலை செஞ்சுட்டு இருக்க ஒருத்தரை தான் வந்து நம்ம மீட் பண்ணோம். அவர் பேர் பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன். அவர் நல்லா சுறுசுறுப்பாக துருதுருவாக இருக்கார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிட்கோ பகுதியில் ஆட்டோ டிரைவராக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. சிட்கோலேருந்து வந்துட்டு ஆட்டோ டிரைவராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இவருக்கு கணக்கில் இவரோட வாழ்க்கையில் கணக்கில் எந்த இடத்துல டவுட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஃபினான்ஸ், வட்டி கணக்கு, ஃபைனான்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் வட்டி கணக்கு எப்படி போடுறது, ஆக மொத்தத்தில் எனக்கு பேங்க்லையாக இருக்கட்டும் ஃபைனான்ஸாக இருக்கட்டும் வட்டி கணக்கு எனக்கு தெரியலைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்துட்டு இவர் பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு 10,000 வந்து சம்பளம் வாங்குறாரு. இவரோட லைஃப்பில் ஏதோ குடும்ப பட்ஜெட் அதெல்லாம் வந்துட்டு அவர் கரெக்டாக போட தெரிஞ்சிருக்குது, நல்லா போடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவருக்கு அந்த வட்டி கணக்கு மட்டும் தெரில. குடும்ப பட்ஜெட்னா அது வெறும் கூட்டல் கழித்தல் இது மட்டும்தான் வரும், அதனால அது கரெக்டாக போட்டு வர்றாரு. பட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இவர் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு. நிறைய பேர்த்துக்கு பார்த்தோம்னா கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இந்த 4 சேர்த்து தான் வந்துட்டு கணக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டல் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஈஸி. அதே மாதிரி வந்து கழித்தல் அப்படிங்கும் போது கொஞ்சம் வந்து நம்ம தடுமாறுவோம். கடன் வாங்கி கழிக்கிறதுலாம் சின்ன வயசில் வந்துட்டு தடுமாறி இருப்போம். பெருக்கல் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாக போட்டுருவோம். அதே மாதிரி வகுத்தல் அப்படின்னு சொல்லி வரும்போது கொஞ்சம் நமக்கு தடுமாற்றம் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா பாயிண்டில் வச்சு வரும்போது இன்னும் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். அதே மாதிரி தான் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவரோட வாழ்க்கையில் வட்டி கணக்கில் வந்து கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. இவருக்கு வந்து எதில் டவுட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸில் வந்துட்டு வட்டி கணக்கு வந்துட்டு டவுட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து ஃபைனான்ஸ் அப்படிங்கும்போது சீட்டு கணக்கெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி தாங்க. இப்போ சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துலலாம் எப்படி போடுவாங்கன்னா, சீட்டு போடுறதுங்க நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்றுங்க. எந்த விதத்தில் பேங்க்கில் சேவ் பண்ணானே இங்கே சேவ் பண்ணானே எல்லாமே ஒன்று தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு வந்து 1 லட்ச ரூபாய் சீட்டு போடுறாங்க அப்படின்னா மந்த்லி வந்துட்டு இவ்வளோ பே பண்ணோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. மாதம் வந்து ஒரு 4,000 ரூபாய் பே பண்ணோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க வந்து மாதம் 4,000 ரூபாய் பே பண்ணுவாங்க. இதே மாதிரி பார்த்தோம்னா சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் சீட்டை வந்து ஒருத்தங்க எடுப்பாங்க, ஏலம் கூப்புவாங்க தெரியுங்களா. அது மாதிரி எடுக்கும்போது அவங்க ஒரு 70,000க்கு எடுக்கிறாங்க அப்படின்னா மீதி 30,000 வந்து அந்த சீட்டு கம்பெனிக்காரங்களுக்கு வந்து போகும். அதுலேருந்து அவங்களோட கமிஷனை வந்து அவங்க எடுத்துட்டு மீதி இருக்கிறதெல்லாம் பங்கு போட்டு இருக்கிற சீட்டு மற்ற சீட்டுக்காரங்களுக்கெல்லாம் வந்து கொடுத்துருவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த 4,000ல் அந்த சீட்லேருந்து வந்த அமௌண்ட் போக மிச்ச அமௌண்ட் வந்து கட்டுவாங்க. இப்போ 4,000ல் வந்து ஒரு 1,500 ரூபாய் வந்து அந்த சீட்லேருந்து வந்துருச்சு அப்படின்னா 1,500 ரூபாய் 4,000ல் போச்சுன்னா எவ்வளோங்க, 4,000 கழித்தல் 1,500 ரூபாய் போச்சுன்னா 2,500 ரூபாய் அவங்க வந்து கட்டினா போதும். இந்த மாதிரி வந்து ஒரு சில இடத்துல வந்து சீட்டு கணக்கு வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வட்டி கணக்கு எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1 லட்ச ரூபாய் வந்து வட்டி வாங்குறாரு, 1 லட்ச ரூபாய் வந்து வட்டிக்கு வாங்குறாரு அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி அப்படின்னு சொல்லும்போது ஒரு 5% உங்களுக்கு வட்டிங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. மாதம் நீங்கள் 5% வட்டியை வந்து கட்டிடணும் அப்படின்னு சொல்லும்போது 1 லட்சம் பெருக்கல் 5 வகுத்தல் 100 அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு போடணுங்க. அப்படி போடும்போது எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 5,000 வரும். அப்போ மாதம் வந்து இவங்க ஒரு 5,000 வந்து கட்டிக்கிட்டே இருக்கணும். சீட்டு போட்டு 5,000 வந்து கட்டிகிட்டே இருக்கணும். அதுதான் வந்து வட்டி கணக்கு. இந்த மாதிரி தான் வந்து வட்டி வந்து கண்டுபிடிக்கணுங்க. இப்போலாம் வந்து பார்த்தோம்னா நம்ம மோஸ்ட்லி வந்துட்டு இந்த கடன் வைப்போம், அதாவது ஏதோ ஒரு நகை அடகு வைக்கிறது அதுக்கெல்லாம் போகும்போது ஏதோ ஒரு இடத்துக்கு போவோம். அங்கே போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா நகை வந்து ஒரு 50,000க்கு அடகு வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் வட்டிங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம அந்த வட்டியெல்லாம் இருந்தால் என்ன எவ்வளோ அமௌண்ட்டுன்னு மட்டும் சொல்லுங்கள், எவ்வளோ வட்டின்லாம் வேண்டாம், அமௌண்ட் எவ்வளோ நாங்கள் கட்டணும் மாதம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 நீங்கள் மாதம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சரி அப்படின்னு சொல்லி கட்டிகிட்டே இருப்பாங்க. ஒரு மாதம் கட்டாமல் விட்டாங்கன்னா உங்களுக்கு 2 ரூபா வட்டி ஆயிடுச்சு, நீங்கள் எதுக்கு போன மாதம் கட்டல அப்படின்னு சொல்லிட்டு 2 ரூபா வட்டினா எவ்வளோன்னு கேட்க மாட்டாங்க. அமௌண்ட் எவ்வளோ கட்டணும்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட் 1,000 ரூபானா 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் கட்டிட்டு வந்துடுவாங்க. ஆனால் இப்படி வந்து இருக்கக்கூடாதுங்க. அந்த வட்டி அமௌண்ட் வந்து நம்ம போட்டு பார்க்கணும். 2 ரூபா வட்டி அப்படின்னா ஒரு 50,000க்கு 2 ரூபா வட்டினா எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம வந்து போடணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50,000க்கு 2 ரூபா வட்டி அப்படிங்கும்போது 50,000 பெருக்கல் 2 வகுத்தல் 100 அப்படின்னு சொல்லி போடணுங்க. அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,000 ரூபாய் வரும். அப்போ 1,000 ரூபாய் தான் வட்டி. அவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா 5,000 நீங்கள் 2% வட்டி நீங்கள் 2,000 ரூபாய் சேர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் 2,000 வந்து கட்டிட்டு வந்துடுறோம். ஆனால் அது வந்து போட்டு பார்த்தோம் அப்படின்னா வட்டி கணக்கு நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து இதை போட்டு பார்க்க முடியும். அப்படி போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு 1,000 ரூபாய் தான் வருது. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 1,000 ரூபாய் லாபம், உங்களுக்கு 1,000 ரூபாய் நஷ்டம். அதனால நமக்கு வட்டி கணக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. சரி நேர்களே, இவ்வளோ நேரம் நம்ம கார்த்திகேயனுக்காக வந்துட்டு பேசிகிட்டு இருந்தோம். இப்போ உங்களை எல்லாம் குழப்பறதுக்காக உங்களுக்காக ஒரு கணக்கு புதிரை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி வைங்க. அதுக்குள்ளே வந்துட்டு நான் மறுபடியும் போய் அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். அவரோட டவுட்ஸ்லாம் வந்து தீர்த்து வச்சுட்டு வந்துடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரில் வந்து ஒரு ஸ்டோர் இருக்குது. அந்த ஸ்டோரோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து ஒரு
320% வந்துட்டு அந்த ஸ்டோரோட ப்ராஃபிட் வந்து வருது. இப்போ வந்து பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. திடீர்னு வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு 25% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சிட்டோம்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது வந்து கொஞ்சம் கஷ்டமான கணக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா கண்டுபிடிச்சி வைங்க. கொஞ்ச நேரத்திலே இதுக்கான பதிலை வந்து நான் வந்து உங்களுக்காக சொல்கிறேன், சரிங்களா? இப்போ வந்துங்க எல்லாருக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் போட்டிருப்பாங்க. வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அம்மாக்கெல்லாம் வந்துட்டு மகளிர் குழு இந்த மாதிரிலாம் வந்துட்டு கண்டிப்பாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சீட்டெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. இப்போ வந்து அந்த சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 லட்ச ரூபா சீட்டு, 5 லட்ச ரூபா சீட்டு, 10 லட்ச ரூபா சீட்டு, இந்த மாதிரி சீட்டெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் போடுறாங்கன்னா நம்ம பின்னாடி வந்துட்டு அவங்களோட குழந்தைகள் வந்துட்டு நல்லா இருக்கணும், அவங்களுக்கு வந்துட்டு எந்த கஷ்டமும் இல்லாமல் அவங்க வந்து வாழணும் அப்படிங்கிறக்காக தான் வந்துட்டு இவங்க வந்து இப்போ சேமித்து வைக்கிறாங்க. சேமிப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லார் வாழ்க்கையிலுமே வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சேமிப்பு இல்லாமல் வந்துட்டு நம்ம வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்துட்டு நல்லா வாழ முடியாது. சேமித்து வச்சோம் அப்படின்னா தான் பிற்காலத்தில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எக்ஸாம்பிளாக வந்துட்டு ஒரு எறும்பை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எறும்பு வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து இது என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அந்த மழைக்காலம் வர்றதுக்கு முன்னாடியே மழைக்காலத்துக்கு தேவையான மழைக்காலத்தில் வந்து நமக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே என்ன பண்ணணும்னா இப்போ இருந்தே வந்து சேமிக்க ஆரம்பிச்சிடும். வெயில் காலம் இருக்கும்போதே வந்துட்டு மழைக்காலத்துக்குள்ள வரக்கு தேவையான மழைக்காலத்தில் நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து தேவையான எல்லா இதையும் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு தேவையான எல்லா உணவக பொருட்களை எல்லாம் வந்துட்டு சேமிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு இடம் வச்சுட்டு அங்கேருந்து எல்லா பொருட்களையும் வந்துட்டு எல்லா பக்கம் எடுத்துகிட்டு வந்து அந்த கூண்டில் வந்து சேமித்து வைக்கும். சேமித்து வச்சுட்டு அப்புறம் மழைக்காலம் வந்து நீயும் அது வந்து என்ன பண்ணணும்னா அதை சாப்பிட்டுட்டு உள்ளே இருந்துக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மழைக்காலம் வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு அது சேமித்து வைக்கிறது ஏன்னு பார்த்தோம்னா மழை காலத்தப்போ அதனால வெளியே வர முடியாது. ஏன்னா எறும்பு தண்ணிக்குள்ளே போச்சுன்னா என்ன ஆகும் தெரியும்ல உங்களுக்கு? எறும்பு தண்ணிக்குள்ளே போச்சுன்னா என்னாங்க அப்புறம் வந்து செத்து போயிடும். அதனால வந்துட்டு எறும்பு வந்து முன்னாடியே வந்துட்டு என்ன பண்ணணும்னா சேமித்து வச்சுக்கும். சேமித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மழை காலம் வரும்போது வந்து அது வந்து அதை யூஸ் பண்ணிக்கும். அதனால வந்து அந்த சின்ன எறும்புக்கு தெரிஞ்ச அந்த சேமிப்பு வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். சிறு சேமிப்புன்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்துட்டு வாரம் ஒரு 10 ரூபா போடுங்க, 5 ரூபா போடுங்க, இந்த மாதிரி சிறு சேமிப்பு அப்படின்னு சொல்லி ஸ்கூல்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து அதை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மறுபடியும் வந்துட்டு நம்ம அதை வந்து சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக் கொடுக்குறோம். இன்றைக்கி ஒரு 2 ரூபா கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ரூபாயை வந்துட்டு அவங்க உண்டியில் போட்டுட்டு ஒரு ரூபாயை வந்து அவன் வச்சுக்கணும். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து அவங்கள வந்து பழக்கணும். அவங்களே வந்து சின்ன பிள்ளைங்க, அதனால் அவங்களே வந்து அதை செய்ய மாட்டாங்க. நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம தான் வந்து அதை சொல்லிக் கொடுத்து அவங்கள வந்து சரிப்பா ஒரு 2 ரூபா கொடுத்தேன்ல, அப்பா ஒரு ரூபா வந்து நீ சேமிச்சு வச்சுக்கோ, ஒரு ரூபாய் நீ செலவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது தான் வந்துட்டு அவங்களுக்கு அது வந்து தெரியும், பழகும். அப்புறம் பெருசானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய சேமிக்க ஆரம்பிப்பாங்க. பேங்க்கில் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வைப்பாங்க. இப்போ பேங்க்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய அக்கௌண்ட் வந்து இருக்குது. எஸ்பி அக்கௌண்ட் இருக்குது, ஆர்டி அக்கௌண்ட் இருக்குது, டெபாசிட் அக்கௌண்ட் இருக்குது. இப்போ சின்ன வயசுலேருந்தே வந்து நீங்கள் சேமித்து வச்சுட்டே வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய ஆள் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த சம்பளத்துலேருந்து எப்படியாவது மிச்சம் முடிக்கணும், எப்படி மிச்சம் முடிச்சு சேமிக்கலாம் அப்படிங்கிற அந்த பழக்க வழக்கங்கள் வந்துட்டு அப்படியே வந்து நம்மளுக்கு பழகிடும். ஏன்னா சின்ன வயசில் நம்ம எது பழகிறோமோ அதான் நம்ம சாகிற வரைக்கும் நம்ம கூடயே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சின்ன வயசுலேயே நம்ம சேமிப்பு சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா தான் நம்ம பெருசானதுக்கப்புறம் அவங்க வந்து நல்லா குடும்பத்தை வந்து நல்லா கட்டி காப்பாற்றணும் அப்படின்னா சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போலாம் பார்த்தோம்னா ஹஸ்பண்ட் மட்டும் வேலைக்கு போனால் பத்துறதே கிடையாது, ஒய்ஃபு சேர்ந்து வேலைக்கு போனால் தான் எப்படியாவது குடும்பத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது. ஏன்னா இப்போ விலைவாசி வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு, எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. ஸ்கூல் ஃபீஸாக இருக்கட்டும், காலேஜ் ஃபீஸாக இருக்கட்டும், சாதாரண ஒரு காய்கறிகள் வாங்குறதுனால கூட வந்துட்டு விலையெல்லாம் ரொம்பவே ஜாஸ்தியாகிடுச்சு. அது அந்த நிலைமையில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்ம தேவையில்லாதுக்கெல்லாம் வந்துட்டு காசு செலவு பண்ண முடியாது. அப்போ வந்து சேமித்து வச்சுருந்தோம் அப்படின்னா தான் வந்து நமக்கு வந்து அந்த டைமில் வந்து யூஸ் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கட்டிட தொழிலாளியே எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வெயில் டைம்லலாம் வந்துட்டு வேலை ஜாஸ்தியாக இருக்கும். ஒவ்வொரு சீசனில் அவங்களுக்கும் சீசன் பார்த்திங்கன்னா வேலை ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வேலை இருக்காது. ஏதோ ஒரு சின்ன சின்ன வீட்டுகளில் தான் வந்துட்டு உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தான் வந்து வேலை இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்போ மழை காலத்தில் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, சம்பளம் வராது, அதுக்காக வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடியே வந்து சேமித்து வச்சுருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை வந்து அப்போ யூஸ் பண்ணிப்பாங்க. ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருக்கோ, இருந்தாலும் அதெல்லாம் அவங்களுக்கு பத்தாது இல்லைங்களா. சின்ன சின்ன வேலைக்கு போயிட்டு எப்படி அவங்க வந்துட்டு குடும்பத்தை ரன் பண்ண முடியும்? அந்த சமயத்தில் வந்து அவங்க சேமித்து வச்சதை வந்துட்டு எடுத்து செலவு பண்ணிக்குவாங்க. இப்படி தான் வந்து அவங்க வாழ்க்கையை வந்து ரன் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் வந்து சின்ன எறும்பு கூட தெரிஞ்சிச்சு சேமிப்பு விஷயம் வந்துட்டு நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். சேமிப்புக்கு வந்து இந்த மாதிரி
ஃபினான்ஸ் வந்துட்டு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதனாலே அதுவும் பேங்க் மாதிரி தானேங்க. நமக்கு அதுலேருந்து வட்டி இன்ட்ரெஸ்ட்டெல்லாம் வந்து போடுவாங்க. அதிலே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் வந்து வச்சுருப்பாங்க. அதுலேருந்து நமக்கு வந்து வரும். இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு 5% வட்டி அப்படின்னா மாதம் 5,000 வந்து நமக்கு வரும் இல்லைங்களா? அது வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் எல்லாமே வந்துட்டு கணக்கு தான். கணக்கு அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும்லாம். சரி நேயர்களே, உங்களுக்காக நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அதை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டோரில் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து 320 ரூபா %, 320% வந்து ப்ராஃபிட் வந்து இருக்குது அவங்களுக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நாள் கழித்து 25% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வந்து அவங்களோட செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறாங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸில் எவ்வளோ % வந்து அவங்களுக்கு இருக்கோ அப்படிங்கிறது தான் வந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். நல்லா மண்டையை போட்டு நல்லா பிச்சு குழப்பி கண்டுபிடிங்க. கொஞ்ச நேரத்தில் இதுக்கான ஆன்சர் சொல்கிறேன். ஆனால் மறுபடியும் கொஸ்டினை ரிப்பீட் பண்ண மாட்டேன். நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு ஸ்டோரில் அவங்களோட ப்ராஃபிட் வந்து 320% வந்து இருக்குது. கொஞ்ச நாள்லேயே அவங்களோட பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 25% வந்து 25% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து அவங்க கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்காங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸில் எவ்வளோ % வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா? மிஸ்டர் கார்த்திகேயன் வந்து பார்த்திங்கன்னா சிட்கோவில் ஆட்டோ டிரைவராக இருக்கார். இவருக்கு பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன கணக்குகள் எல்லாமே வந்து இவர் சூப்பராக போடுவார். மோஸ்ட்லி பார்த்தோம்னா மளிகை கடைக்காரங்க ஆட்டோக்காரங்கெல்லாமே வந்துட்டு இப்போ கூட்டல் கழித்தல் எல்லாம் வந்துட்டு நல்லா ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். இப்போ வந்து மளிகை கடைகளில் போய் நம்ம ஜமானம் வாங்கணும் அப்படின்னா இப்போ 100 ரூபாய்க்கு 72 ரூபா போச்சுன்னா மீதி எவ்வளோ அப்படின்னு கேட்டால் நம்மளால் டக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க வந்து கரெக்டாக 28 ரூபா அப்படிங்கிறது வந்து டக்குன்னு சொல்லி அவங்க வந்து டக்குன்னு அமௌண்ட் எடுத்து கொடுத்துருவாங்க. 2 ரூபா சில்லறை இல்லை அப்படின்னாலும் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாக்லேட் எடுத்து கொடுத்துருவாங்க. ஆனால் வந்துட்டு அப்படி ஏமாற்றலாம் மாட்டாங்க. அவங்க 2 ரூபா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காமலாம் விட மாட்டாங்க. நம்மளை வந்துட்டு நமக்கு தெரியல அப்படின்னாலும் அவங்க வந்து அந்த 2 ரூபா வந்துட்டு எடுத்து கொடுப்பாங்க. அதை கரெக்டாக டக்குன்னு அவங்க வந்து எடுத்து கொடுப்பாங்க. மளிகை கடைக்காரங்களாம் வந்துட்டு கூட்டல் கழித்தெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி ஆட்டோ டிரைவர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களும் வந்துட்டு வந்து கணக்கில் வந்து நல்லா ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க. அவருக்கு வந்து கணக்கெல்லாம் நல்லா தெரியுது. ஆனால் அந்த வட்டி கணக்குன்னு வரும்போது தான் வந்துட்டு கொஞ்சம் ட்ரபிள் ஆகுது அவருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கணக்கில் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இந்த மாதிரி 4 பேசிக்ஸ் வந்து இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா கூட்டல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஈஸியான ஒன்று. கழித்தலுங்கும் போது கொஞ்சம் வந்து நம்ம கஷ்டப்படுவோம். அதே மாதிரி பெருக்கல் வரும்போது கொஞ்சம் ஈஸியாக போடுவோம். வகுத்தல் அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவோம். அதுவே வகுத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ்லாம் வரும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுவோம். இப்போ வந்து நம்ம எல்லார் வாழ்க்கையிலையுமே வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. அதுக்காக தான் வந்து எல்லாருமே வந்து பார்த்தோம்னா ஃபைனான்ஸ் போடுறது, அப்புறம் பேங்க்கில் வந்துட்டு இவ்வளோ அக்கௌண்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டு அமௌண்ட் போட்டு சேவ் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு இப்போ வந்து நம்ம எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு சில ஏஜில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருப்போம். எவ்வளோ வேலை கொடுத்தாலும் செய்வோம். ஆனால் வந்துட்டு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 50 வயசு 60 வயசு தாண்டிடுச்சு அப்படின்னாலே வந்து நம்ம கை காலெலாம் வந்துட்டு ஓய ஆரம்பிச்சிடும். இவ்வளோ நாள் வேலை செஞ்சோம், நல்லா சூப்பராக வேலை செஞ்சோம், எவ்வளோ வேலை கொடுத்தாலும் செய்வோம். ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அப்படியே டயர்டாயிரும். அதுக்காண்டி தான் வந்து அப்போ நம்ம வந்து ஜாலியாக இருக்கணும். அப்போ டயர்டாயிரும், அப்போ வேலை செய்ய முடியாது. அப்போ நம்ம காசுக்கு என்ன பண்ணுவோம், சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவோம். அதுக்காக நம்ம இப்போ இருந்தே வந்து சேமிக்கிறோம். நம்ம குழந்தைங்களே வந்து நம்ம அப்போ நல்லா பார்த்துக்கணும். பேர குழந்தைங்களாம் வந்துடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நல்லா எல்லோரும் பாட்டிக்கிட்ட வந்து அது வாங்கி கொடுங்க இது வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா நம்ம வாங்கி கொடுக்குறதுக்கு நம்மக்கிட்ட காசு வேணும். நாம் அப்போல்லாம் வந்துட்டு பசங்கிட்ட போய் காசு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நின்றுட்டுருப்போம். அப்படிலாம் நிற்காமல் நம்மளோட எப்போவுமே நம்ம வந்து சுயமாக நம்மளோட காசு வந்து என்னோட காசு தான் நான் செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருந்தே நம்ம சேவ் பண்ணி வச்சோம்னா அப்போ நம்மளுக்கும் யூஸ் ஆகும். நம்ம வேறு குழந்தைங்களுக்கு நம்ம எது வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். நம்மளோட குழந்தைங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஏதாவது செலவுகள் வந்து டக்குன்னு வந்துச்சுன்னா காசு இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுப்போம். இப்போலாம் பென்ஷன் பார்த்திங்கன்னா அப்படி தான். பென்ஷன் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு யூஸ் ஆகும். அதேமாதிரி அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அர்ஜென்ட் அப்படின்னா டக்குன்னு கொடுத்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி பென்ஷன் வந்துட்டுருக்கு. அதே மாதிரி பேங்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் வர மாதிரி ஒரு சில ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் போய் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்கீம்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பேங்க்கில் வந்துட்டு நம்ம சேவ் பண்ணி வைக்கும்போது கடைசியில் வந்து நமக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இவர் வந்து ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கங்காட்டி இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கணக்கில் வந்துட்டு டவுட்ஸ் வராது. நல்லா இவர் வந்து போட்டுவார். பட் வட்டி கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தான் வந்து இவர் கொஞ்சம் வந்து தடுமாற்றம் இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துட்டு வட்டி கணக்கு வந்து சூப்பராக போடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு வந்து 5 ரூபா வட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா டக்குன்னு வந்துட்டு 5000 அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுவே 69,000 1,69,000க்கு வந்து ஒரு 5 ரூபா வட்டி போடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் தடுமாறுவோம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1,69,000 அப்படிங்கிறது வந்து ஒரு இடைஞ்சலான ஒரு கணக்கு. அது வந்து நம்ம போடும்போது ஏன்னா எல்லாமே 1 லட்சம் 2 லட்சம் இப்படி வந்துச்சு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் 1,69,000 1,80,000 72,000 அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ 1,69,000 அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா
இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1,69,000னா 1,69,000 பெருக்கல் 5 வகுத்தல் 100 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8,450 ரூபா வந்து வருது. இப்போ 1,69,000 நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 5% வட்டி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 8,450 ரூபா வந்து வரும். அப்போ அசலோடு சேர்ந்து அந்த 1,69,000 சேர்ந்து இந்த 8,450 ரூபா வந்துட்டு சேர்ந்து வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதையும் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு 5% வட்டி வந்து போடும்போது உங்களுக்கு மறுபடியும் அதில் இந்த அசலோட 5% வட்டி போட்டிங்கன்னா 8,872 ரூபா 0.5 வருது. அது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப அந்த அசல் கூட இந்த வட்டியும் சேர்ந்து வரும்போது அந்த மாதிரி வட்டி வந்து சேர்ந்துட்டே வரும்போது உங்களுக்கு கடைசியில் ஒரு 5 வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல அமௌண்ட் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி தான் வந்து வட்டி கால்குலேட் பண்ணும். வட்டி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 5% அப்படின்னா 100க்கு 5 ரூபா அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ 1000க்கு எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கும். அதே மாதிரி 1,00,000க்கு எவ்வளோ, 10,000க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கும். இப்போ வந்து 1,00,000 ரூபாய்க்கு இவ்வளோ அப்படின்னா அதாவது 100 ரூபாய்க்கு 5 ரூபா வட்டி அப்படின்னா 1000 ரூபாய்க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்துட்டு அப்போ 1,00,000 ரூபாய்க்கு வந்துட்டு எவ்வளோ வட்டி 5% அப்படின்னா எவ்வளோ வட்டி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்துட்டு 1,00,000 பெருக்கல் 5 வகுத்தல் 100 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5,000 ரூபா வந்து வரும். அப்போ 100 ரூபாய்க்கு 5 ரூபா வட்டினா 1,00,000 ரூபாய்க்கு வந்து 5,000 வட்டி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. இப்படி தான் வந்துட்டு வட்டி வந்து கால்குலேட் பண்ணோம். இது வந்து இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாமே வந்துட்டு அவருக்கு நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் எப்படி வட்டி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து பேங்க்கில் வந்து நான் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஆனால் வந்து நான் போகும்போது பார்த்திங்கன்னா நான் போயிட்டு அங்கே அக்கௌண்ட்டில் அமௌண்ட்லாம் போட்டு வந்துடுறேன். ஆனால் எவ்வளோ வட்டி வருது, எவ்வளோ எனக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்து எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, எவ்வளோ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். இவ்வளோ நேரமாக வந்து நமக்கு அவருக்கு வந்து நம்ம வட்டி கணக்கு வந்து சொல்லிக் கொடுத்தோம். இது வந்து அவருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது வந்து அவருக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வட்டி கணக்கு வந்து தெரியாமல் இருக்கும். இதை கேட்டுட்டு இருக்கவங்க உங்களில் வந்துட்டு ஒரு சில பேருக்கு கூட வட்டி கணக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இது வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரிங்க, இப்போ கடைசியாக நான் உங்களுக்காக நேயர்களுக்காக வந்துட்டு ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். ஒரு கணக்கு புதிர் ஒன்று போட்டிருந்தேன். அது வந்து நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த கொஷினை ரிப்பீட் பண்ணிவிட்டு நான் அதுக்கான ஆன்சரை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு ஸ்டோரில் வந்துட்டு ஒரு ஸ்டோர் இருக்குது. அந்த ஸ்டோரில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோருக்கு ஒரு மாதம் வந்துட்டு 320% வந்துட்டு ப்ராஃபிட் வந்து கிடைக்குது. ஒரு கொஞ்ச நாள் போகும்போது அது வந்து 25% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ செல்லிங் ப்ரைஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா செல்லிங் ப்ரைஸில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சி வச்சுருப்பீங்க. அது இதையும் போட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் எதுக்கும் ஆன்சர் சொல்கிறேன், விளக்கத்தோடு சொல்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு 100 ரூபா அப்படின்னு சொல்லி வச்சிட்டோம்னா நம்மளோட ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 320% அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ 320 கூட்டல் 100 அப்படின்னு சொல்லி போடும்போது 320 கூட 100 கூட்டிங்கன்னா உங்களுக்கு 420 ரூபா வரும். அடுத்தது அதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளே வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 25% வந்து கொஞ்ச நாளே இன்க்ரீஸ் ஆகும்போது அதே மாதிரி கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் வந்து 100 ரூபா வச்சுக்கோங்க. ப்ராஃபிட் வந்து 25 ரூபா வச்சிங்கன்னா 125 ரூபா வந்து நமக்கு கிடைக்குங்க. இப்போ இந்த 125யும் முன்னாடி பார்த்த 420யும் கூட்டினீங்க அப்படின்னா அதாவது 425 இந்த 125யும் முன்னாடி பார்த்த 420யும் கழிச்சிங்கன்னா 420லேருந்து இந்த 125 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 295 ரூபா கிடைக்குதுங்க. இந்த 295 ரூபாய் அப்படியே வச்சுக்கோங்க. இதுக்கு செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 295 வகுத்தல் நம்மளோட ப்ராஃபிட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா 420 வகுத்தல் 420 நம்ம பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கிறங்காட்டி இன்ட்டு 100 போட்டிங்கன்னா நமக்கு பர்சன்டேஜில் வந்து கிடைக்கும். அப்போ இன்ட்டு 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு 70 ரூபா கிடைக்குது. அப்போ செல்லிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 70% வந்து இருக்கும். உங்களுக்கு நல்லாவே இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் கூட 100 ரூபா கான்ஸ்டன்ட் ப்ரைஸ்ன்னு வச்சுட்டு ப்ராஃபிட் 320 ரூபாய் கூட்டினீங்கன்னா 420 ரூபா வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கும் போது 100 ரூபா கூட 25 ரூபா கூட்டினீங்கன்னா 125 ரூபா வந்து கிடைக்குதுங்க உங்களுக்கு. அப்போ 420லேருந்து 125 கழிச்சிங்கன்னா 295 ரூபா நமக்கு வந்து கிடைக்குது. 420 கழித்தல் 125 போட்டிங்கன்னா 295 ரூபா கிடைக்குது. இப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 295 வகுத்தல் 420 இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்கன்னா பெருக்கல் 100 ஏன்னா பர்சன்டேஜில் வரணும்ல
கிடைக்கும்ல, அதுக்காக பெருக்கல் 100 போட்டிங்கன்னா 70% வந்து நமக்கு கிடைக்குதுங்க. இதுதான் வந்து நமக்கான செல்லிங் ப்ரைஸோட பர்சன்டேஜ். செல்லிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 70% வந்துட்டு இருக்குது. இதுதான் வந்து இதுக்கான விடை. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் கொஞ்சம் குழப்புன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்படி தான் வந்து வட்டி கணக்கு இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா. இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து இப்படி தான் வந்து கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ் அப்படின்னாலே 100க்கு 1 ரூபா அப்படின்னா 1%, 100க்கு 2 ரூபானா 2%, 100க்கு 10 ரூபானா 10%. இப்படி தாங்க சதவீதத்தில் வந்து நம்ம கணக்கிடுவோம். இது வந்து திரு கார்த்திகேயன் அவர்களுக்கு மட்டும் இல்லை, அவருக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கணக்கெல்லாம் தெரியும், வட்டி கணக்கு மட்டும் தான் தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது வந்து அவருக்கு வந்து இவ்வளோ நேரம் சொன்னது வந்து நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இது அவருக்கு மட்டும் இல்லை, கேட்டிருக்கவங்க எல்லாருக்குமே வந்து நல்லா புரிஞ்சிருக்கும். இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். எல்லாருமே வந்துட்டு சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிங்கன்னா லைஃப்பில் வந்துட்டு நம்ம நல்லா வாழ முடியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. இப்போ நீங்கள் சொல்லிக் கொடுத்தது நல்லா புரிஞ்சுது மேடம். இப்போ நானே சொன்னால் வட்டி கணக்கு போட்டுருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப தேங்க்ஸ்.